நமः. ஓம் ஸ்ரீ சர்வதேவியே நமः. ஓம் பிரதத்விதேவி நமः. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கற்பூர நிலாயன தூபம் சமர்ப்பயாமி. அம்மா தாயே, 6 மாசமா கௌசல்யா கிட்ட என் காதல சொல்றதுக்கு எந்த சந்தர்ப்பத்தையும் நீ தரல. இன்னைக்காவது என் காதல அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு தைரியத்தை நீ தரணும். அதோட எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க 2 பேரையும் நீதான் சேர்த்து வைக்கணும். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய். ஹலோ. சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. 29C போயிடுச்சா? போயிருச்சு. 5E போயிடுச்சா? யோ, சும்மா தொண பேசாத. நீ எங்க போனோம்? அடையார். இந்த பஸ் அடையார் போங்கயா. யோ, நீ பஸ்ல ஏறல? இல்ல, சும்மா தான் கேட்டேன். அடுத்த பஸ்ல வரேன். அட சாவுக்குறாக்கி, காலங்காத்தாலே வந்து டென்ஷன் பண்றாங்க. டெல்லியில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விஐபி இருக்காங்களா? இல்ல. ஓ, ஸ்டேட்ல எம்பி எம்எல்ஏ யாராவது தெரியுமா? அட்லீஸ்ட் போலீஸ்காரரு இல்லன்னா கவுன்சிலராவது தெரியுமா? தெரியாது. எந்த பின்பலமும் இல்லாம எந்த தைரியத்துல இந்த லேடிஸ் பஸ்ல ஏறின நீ? உன்னெல்லாம் கொண்டு போய் பிரேமானந்தா சாமியார் கூட 2 வருஷம் உள்ள தள்ளனியா? இறங்கிய கீழே. சாரி. காலையில எந்திரிச்சு எதை எடுக்கிறாங்களோ இல்லையோ 10 சாரி எடுத்து பாக்கெட்ல போட்டு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துறானுங்க. இந்த சாரியை கண்டுபிடிச்சோன கிட்னியை பார்த்து சுடனியா? ஐயோ, வந்துட்டானே பாதி. தப்பிச்சிட்டானே. அவன் திட்டு மூஞ்ச பார்க்கும் போதே நினைச்சேன், காசு கொடுக்க வக்கல. அதுவும் ஆட்டோ கேக்குது, ஆட்டோ. அவனை சிட்டிக்குள்ள பார்த்து என் கையில கேட்ச உன்னை பொழந்துட்டேன்.
அப்பா நல்ல வேலை தப்பிச்சேன். காசு இல்லாத இந்த நேரத்துல தாரு கிழிஞ்சிருக்கும். ஐயா இவனும் மோட்டர் பைக்ல வரான். அப்படியே அம்புக்கு நைனா. டேய், பட்டாசுக்கு பிறந்த பயல. இவங்க அப்பா பெரிய அமெரிக்கன் விஞ்ஞானி. இத ராக்கெட்ல வச்சு நிலாவுக்கு அனுப்புனா மாதிரி போகுது. இதெல்லாம் எங்க தேர போகுது? நம்ம வேலையை கவனிப்போம். அடுத்து யாராவது வாங்கய்யா. கண்ணே கண்ணே கண்ணே, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? இருக்கங்க. தேங்க்யூ. எங்க சார் போகணும்? ராஜ்பவன் கிண்டி. சார் அது கவர்னர் வீடாச்சு. அப்போ ராகவேந்திர அவென்யூ போய்ஸ் கார்டன். சார் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி வீடாச்சு. இத பார், எனக்குன்னு மெட்ராஸ்ல தங்குற மாதிரி ஒரு இடமும் கிடையாது. இன்னைக்கு ராத்திரி மட்டும் படுக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இருக்கவே இருக்கு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயே இறக்கி விடு. இனிமே தப்பு நடக்க விட மாட்டேன். எல்லாம் கரெக்டா நடக்கணும். புரியுதா? நீதான் பால்காரியா? ஆமா, அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சியா? பார்த்தாலே தெரியல. இந்த தெருவுக்கே நான் தான் 5 வருஷமா பால் ஊத்துறேன். ஆமா, இந்த வீட்ல செவப்பா கொழுகொழுன்னு ஒரு குழந்தை இருக்குமே, அதுக்கு நீங்க என்ன வேணும்? அது என்ன வேணும்னாலும் இருக்கட்டும். நீ முதல்ல காலையில 1/2 லிட்டரு, சாயந்தரம் 1/2 லிட்டரு, வந்தமா பாலை ஊத்துறமா, பணத்தை வாங்கலாமான்னு போய்கிட்டே இருக்கணும். இங்க வா. இன்னொன்னு, வரும்போது எப்பவுமே பால் பாக்கெட்ட மறைச்சு எடுத்துக்கிட்டு வரணும். இல்லன்னா பால் கெட்டு போயிடும். ஓ, நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ். நான் தாங்க. பையனுக்கு கண்ணம் ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி வீங்கணும். அதுக்காக டெய்லி கேரட், காலிஃபிளவர், பீட்ரூட், முட்டைகோஸ், கீரை இதெல்லாம் 9 மணிக்குள்ள ஒழுங்கா வந்து சேரணும். இப்படி ஏமாமா கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா குழந்தைக்கு நானே சமைச்சு கொண்டு வந்துருவேன்ல. தப்பு தப்பு தப்பு. இந்த மாதிரி ஆசை எல்லாம் உனக்கு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? எப்பவுமே கை இப்படித்தான் இருக்கணும். அப்பதான் அழகு. இப்படி இருந்தா அசிங்கம். வண்டிய பார்த்த உடனே ஒரு ரவுண்ட் ஏறி ஓட்டணும்னு ஆசை வரக்கூடாது. இங்க 2 வயசு பசங்க இருக்கிற இடம். கரெக்டா வரணும், கரெக்டா போகணும். போ. எங்களுக்கு முக்க தெரியாதா? ஃப்ளவர் கேர்ள், உன் பூக்கு மட்டும் மாசம் என்ன விலைன்னு சொல்லவே இல்லையே. அது என்ன சார் கணக்கு? இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தானே. நோ 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 நோ. காலை வைக்கும் போதே தப்பான எண்ணத்துல காலை வைக்கிறேன். பூவை கொடுத்தமா புண்ணியத்தை தேடிக்கிட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். கிளம்பு. தெரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. எந்திரிச்சியா தம்பி? டிகிரி காபி எப்படி டேஸ்டா இருக்குதா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற. சரி சரி, சீக்கிரம் குடிச்சிட்டு ஆபீஸுக்கு போகணும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? ஒரு நாள் இடம் கொடுத்தா பெர்மனண்டா செட்டில் ஆயிட்டீங்க. என்னது இது? ஆபீஸுக்கு போற நேரத்துல வீணா டென்ஷன் ஆகிட்டு ஆபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வா, மெதுவடை பண்ணி வைக்கிறேன். சூடா சாப்பிட்டுக்கிட்டே பேசி ஒரு முடிவு எடுப்போம். முடிவு என்ன எடுக்கிறது? முதல்ல வெளிய போங்க. உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தது என் மிஸ்டேக். அப்போ நான் கண்டிப்பா போயே தீரணுங்கிறேன். கட்டினவனுக்கு ஒரு வீடு தான், கட்டாதவனுக்கு பல வீடு. நான் சமைச்சு நீ சாப்பிடுற யோகம் உனக்கு இல்ல தம்பி. நேத்து ராத்திரி நீ என்ன இங்க தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வர்றேன். ரொம்ப தான் கலரா இருக்கேன்னு லொல்லு பண்ணிக்காத. நானும் அந்த நேரத்துல இருந்தவன் தான். ஏதோ காதல் ஃபீலிங்ஸ்ல இப்படி ஆயிட்டேன். 6 மாசமா அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறியே, அது உன்னை ஏறெடுத்தும் பாத்துச்சா? நான் நினைச்சா உங்க 2 பேரையும் 3 நிமிஷத்துல ஒன்று சேர்த்துருவேன். கௌசல்யா கூட வாழணும் தான் உனக்கு தலையிலே எழுதலையே. போ.
சார் 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 உங்களுக்கு கௌசல்யா தெரியுமா சார்? கௌசல்யாவையும் தெரியும், நீ அவளை லவ் பண்றதும் தெரியும். எப்படி சார்? காலையில கொஞ்சம் நேரத்துல எந்திரிச்சிட்டேன். உன் நெய்வேலி சுரங்கத்தை கிளீன் பண்ணலாம்னு கிளீன் பண்ணும்போது உன் டைரி கட்சிது, போயிட்டேன். அடுத்தவங்க டைரி படிக்கிறது என்ன நாகரிகம் சார்? உன்னை திரும்பியே பார்க்காத பொண்ணு பின்னாடி லோன்னு அலையிறியே, இது மட்டும் என்ன கிரேக்க நாகரிகமா? அதை விடுங்க சார். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுவாளா? சொல்லுவாளா? கண்ணடிப்பா, காதல் பண்ணுவா, அவ்வளவு ஏன் கட்டியே பிடிப்பா. இந்த மாஸ்டர் நினைச்சா நடக்காது எதுவுமே கிடையாது. நீதான் என்னமா நான் சொல்லிட்டு வெளியே போன்னு சொல்லிட்டியாப்பா. என்ன சார், இது உங்க சொந்த வீடு. நீங்க எப்ப வேணா வரலாம் போலாம். இந்த நிமிஷத்துல இருந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்னமோ எனக்கு லிஃப்ட் கொடுத்தது தப்புன்னா மாதிரி சொன்னேன். தப்பு சார். நீங்க ஒரு சயின்டிஸ்ட், ஒரு விஐபி, ஏன் கடவுள். கடவுளா? அப்போ இந்த கடவுள் பொட்டி எடுத்து போய் உள்ளவை. ஆமா, நான் இங்க தங்கத்துல ஒண்ணு கொண்டு இறஞ்சில்லையே. சே, 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 நீங்க ஃப்ரீயா இருங்க சார். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா நான் வெளியே போயிடுறேன். டேய் ராமகிருஷ்ணா, நீ நல்ல முடிவு எடுத்துட்டடா. இனிமே நீ காதல்ல ஜெயிக்கத்தான் Thank போற you, sir. என்ன இது கேசட்? உங்களோட ஒவ்வொரு அசைவையும் அணுவா ரசிக்கிற ரசிகை பேசுறேன். உதாரணமா 2 நாளைக்கு முன்னாடி பைக்ல ஃபாஸ்டா போய் ஃபைன் கட்டினீங்க. அன்னைக்கு அந்த கான்ஸ்டபிள கூப்பிட்டு திட்டிட்டேன். இப்ப நீங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்கீங்கன்னு கூட என்னால சொல்ல முடியும். சொல்லவா? ப்ளூ டிஷர்ட், ஆஷ் கலர் பேண்ட், ஈகிள் பெல்ட். கரெக்டா? திங்கட்கிழமை மஞ்சள் டிஷர்ட், பிளாக் பேண்ட். செவ்வாய்க்கிழமை ப்ளூ ஜீன்ஸ், ஸ்ட்ரைப் ஒயிட். இப்ப சொல்லுங்க, நான் உங்க ரசிகை தானே? யார் இந்த பொண்ணு? இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் கொடுங்க. சுடிதார் செக்ஷன் எங்க இருக்கு? உள்ள இருக்கு பாருங்க. ஓகே. ஹலோ, கஷ்டப்பட்டு ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட தெரியாதா? தேங்க்ஸ். நீ எல்லாம் எதுக்குப்பா லவ் பண்ற? இத்தனை மாசமா லவ் பண்ற, ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்திருக்கிய. ஐயோ, உன்னை என்ன சொல்றதுன்னே புரியல. ஆமா, நீ எம்ஆர்எஃப் டயர் விளம்பரம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் சார். அதுல ஒருத்தன் பல வருஷமா டயரை தூக்கிட்டு இப்படியே நிப்பான். அவனும் டயரை கீழே இறக்கி வைக்க போறதில்ல, நீயும் வாயை திறந்து பேச போறதில்ல. எப்படி சார் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது? தண்டம் தண்டம். இப்ப நான் சொல்றத நீ யார்கிட்ட வேணும்னாலும் போய் கேட்கலாம். கவர்னர் கிட்ட கேட்கலாம், பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்கலாம், ஏன் அமெரிக்க ஜனாதிபதி கிட்டயே கேட்கலாம், சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்கலாம், டயானா உயிரோட இருந்தா டயானா கிட்டயே கேட்கலாம், எந்த பொண்ணுகிட்டயும் கேட்கலாம். என்ன சார் பேசுறது? ரொம்ப சிம்பிள். நாளைக்கு நீ பஸ் ஸ்டாப்புக்கு போ. அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு வருவா. அவ கிட்ட போய் மேடம் டைம் ப்ளீஸ் கேளு. அவ கண்டிப்பா சொல்லுவா. தெரியுதா? இதுக்கு மேல உனக்கு என்ன அறிமுகம் வேணும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்